ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ்ல எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்னா ஒரு டைம் மிஷின் மாரி. அது எப்படின்னா, பாஸ்ட்ட பத்தி யோசிச்சா நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம். ச்சே! நம்மளுக்கு ஏன் இந்த மாரிலாம் நடந்துச்சு அப்படின்னு. ஃபியூச்சர பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, ச்சே! ஐயோ! பயமா இருக்கே! ஃபியூச்சர்ல என்ன ஆகப்போகுது அப்படின்ட்டு பயமா இருக்கும். கரண்ட்ல யோசிப்போம்னா, நம்மள நிம்மதியா இருக்கவே விடாது. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நம்மளோட பிரெயின ஆஃப் பண்றதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காம கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா யாராவது ஒரு வாட்டி அது யோசிச்சே தீருவாங்க. அந்த அளவு நம்ம வந்துட்டு ஓவர் திங்க் பண்ணினே இருப்போம். சின்ன விஷயமா தான் இருக்கும். ஒரு வேளை நம்ம அது பேசியிருப்போமா? இல்ல நம்ம அவங்ககிட்ட கரெக்ட்டா தான் சொன்னோமா? அது நம்ம ஏதோ அந்த ஃப்ளோல நம்ம பேசி முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்ம கரெக்ட்டா தானே பேசினோம். நம்ம அவங்ககிட்ட கரெக்ட்டா தானே சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம நம்ம தனியா காண்டாயி, வெறுப்பாயி ஓவர் திங்க் ஆகுறது பத்தாம, நம்ம கூட இருக்கவங்களையும் ஏய் நம்ம கரெக்ட்டா தானே சொன்னேன். மச்சான் நான் ஏதாவது பண்ணது இஷ்யூ எதுவும் தப்பு இருக்கா? இல்லையே! கரெக்ட்டா தானே ஏய் சொன்னேன். நான் சும்மா இருடான்னு அவன் டென்ஷன் ஆவான். லைக் அந்த அளவு நம்ம வந்துட்டு நம்ம பிரெயினுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் குடுத்துக்கிட்டே இருப்போம். ஆமா. ஓவர் ஏன்னா திங்க் பண்ணி, பண்ணி நம்மளே நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆமா. அதாவது எந்த அளவுக்குன்னா, அ சின்ன விஷயமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளே சொல்லுவோமே, வீடு வந்துட்டு நம்ம பூட்டிட்டு வந்திருப்போம். நம்ம எல்லாங்க குடும்பத்தோட போறாங்க. நம்ம மம்மீஸ் எல்லாம் வீட பூட்டிட்டு வந்திருப்பாங்க. நீங்க ஒரே ஒரு வாட்டி, "ஏய் வீடு நல்லா பூட்டுனீங்களா?" அப்படின்னு ஒரு வாட்டி கேளுங்களேன். டென்ஷன் ஆயிடுவாங்க. ஐயோ! நான் ஒழுங்கா பூட்டினேனோ! ஆக்சுவலி ஒழுங்கா பூட்டி சாவி அவங்க பேக்ல பக்காவா வச்சிருப்பாங்க. ஆனா இருந்தாலும், நான் ஒழுங்கா பூட்டலையோ! ச்சே பூட்டணுமோ! அப்படின்னு சொல்லிட்டு அத யோசிச்சுனே இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து அந்த பூட்டு தொங்குறது பார்க்குற வரைக்கும், அவங்க அந்த அப்பாடா நம்ம ஸ்ட்ரெஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். பூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஆனா, இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெளிய போனது ஜஸ்ட் என்ஜாய் பண்றதுக்காக தான். அதே ஆனா, ஸ்பாயில் ஆயிடும். அது அது நம்ம அத பத்தி யோசிக்காத வரைக்கும் அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. நம்ம வந்து அத கேட்டுட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்க வந்துட்டு அப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷன் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. ஐயோ! பூட்டிட்டோமோ! பிகாஸ் பேசிக்கலி மம்மீஸ் ஆர் லைக் தட். மம்மீஸ் மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் இப்ப என்கிட்டயே வந்துட்டு நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா, நான் டென்ஷன் ஆயிட்டு பண்ணிட்டேனா இல்லையான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். பிகாஸ் அது ஜென்ரலான ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா, அந்த டைம் இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன அவங்களால என்ஜாய் பண்ணவே முடியாது. வீட்டுக்கு எக்ஸாக்ட்லி. வந்துட்டு அந்த பூட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான், அப்பாடா நம்ம பூட்டியிருக்கோம். ஆனா, அங்க இருந்தத அவங்களால என்ஜாய் பண்ணவே முடியலையே! பிகாஸ் ஆஃப் ஓவர் திங்கிங். இப்போ அதே மாரி கான்செப்ட் வச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீயும் நானும் ஒரு சண்டை போடுறோம்னு வையேன். ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல நம்ம பயங்கரமா சண்டை போட்டோம். அந்த சண்டை போடும்போது பெருசா நம்மளுக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லனாலும், அந்த நம்ம நாள பின்ன யோசிப்போம். நம்ம கொஞ்சம் ரூடா பேசிட்டோமோ! நம்ம அதிகமா அவங்கள திட்டிட்டோமோ! நம்ம அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ! அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மண்டைக்குள்ளேயே நம்ம ஓவர் திங்க் பண்றத விட, நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கலாம். நான் அவன ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி பண்றத விட, நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்து நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமோ! அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஆனா இருக்குமோ! சைடுல நம்ம மைண்ட்ல தோணும். நம்மலாம் இப்போ நீங்க சொன்ன மாரி தான். நம்ம மைண்ட்ல தோணினே இருப்போம். ஓவரா பேசிட்டோமா? அது அவங்ககிட்ட போய் நம்ம டீட்டெயிலா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாரி ஓகே ஏதாவது பேசிட்டேன்னா, நம்ம அதுவும் பண்ண மாட்டோம். ஐயோ! அது பண்ணா தப்பா நெனச்சுப்பாங்களோ? ம். இல்ல வேணாம். அது பண்ண வேணாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது பண்ணக்கூட மாட்டோம். பிகாஸ் நமக்குள்ளேயே போட்டு கண்டதையும் யோசிச்சு, யோசிச்சு வி யூஸ்ட் கன்ஃப்யூஸ் டூ பி லைக் பண்ணிக்கிட்டே தட். இருப்போம். ஆமா. அதே மாரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பிரெயின் வந்துட்டு ரொம்ப ஒரு நம்மளோட பீஸ வந்துட்டு ரொம்ப டெஸ்ட்ராய் பண்ணுதுல்ல. நம்ம பீஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ணுது. நம்ம பிரெயின் நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. இந்த ஓவர் திங்கிங் கான்செப்ட்னால இட் இஸ் ஈசிலி டிஸ்ட்ராயிங் அவர் பிரெயின். நம்ம பீஸ் ஓகேவா? அப்படி யோசிக்கும்போது இந்த பிரெயின்ன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. இது ஒரு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஒரு சிபியு மாரி. இந்த சிபியுவ ரொம்ப நேரம் நம்ம ஓட விட்டோம், இல்ல வந்துட்டு நம்ம லேப்டாப்ப ரொம்ப நேரம் ஓட விட்டோம் என்ன ஆயிடும்னா, அது ஹீட் ஆயிடும். கரெக்ட்டா? ம். அந்த ஹீட் ஆன லேப்டாப்ல நீ என்ன பண்ணுவ? நீ என்ன இது பண்ணாலும் உனக்கு ஹேங் ஆகும். எக்ஸெல் ஹேங் ஆகும். மேக்ரோஸ் ஹேங் ஆகும். எல்லாமே உனக்கு மக்கார் குடுக்கும். அதே மாரி தான் இந்த மூளையும். மூளைய தேவையில்லாம அத ப்ராசஸ் பண்ணி ஒரு விஷயத்த யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி, ஓவர் ஹீட் ஆயி, அது எல்லாம் ஸ்லோ ஆகி, மூளை மங்கி மக்கராணியா ஆயிடும். ம். ஸோ அதே மாரி மூளைய தான். ஆமா. ஓவர் ஹீட் ஆகுற லைக் ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். லைக் ஓவர் ஹீட் ஆகுற லேப்டாப்ப கண்ட்ரோல் பண்றதுக்கான சில்லான ரூம்ல தான் வைப்பாங்க. ஏசி ரூம்ல தான் வச்சுப்பாங்க. பிகாஸ் அது வந்துட்டு நம்ம அந்த ஹீட்ட கண்ட்ரோல் பண்றதுக்கும், அந்த டெம்பரேச்சர் ஒரு மாரி அது நார்மலைஸ் பண்ணி போறதுக்கு தான். ஸோ அதே மாரி தான். நம்ம பிரெயின் வந்து சூடாயின்னு இருக்கும்போது, வி ஹேவ் டு சில் அவர் பிரெயின். ரிலாக்ஸ் பண்ணணும். ஆனா நம்ம அது பண்ண மாட்டோம். எரியிற விளக்குல எண்ணெய ஊத்துற மாரி ஸ்வாஹன்னு இன்னும் அது ஓவர் டென்ஷன் ஆயி, நம்ம கண்டது யோசிச்சு அதாவது ஏதேதோ யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அதுக்கெல்லாம் சிங்கே இருக்காது, பாயிண்ட்டே இருக்காது. ஏதேதோ யோசிப்போம். அதுதான் தேவையில்லாத விஷயம். யூசுவலா நம்ம எப்பயுமே நம்ம மைண்ட் ஒரு ஒரு இடத்துல லேக் ஆகுறது எங்க தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த பீப்பிளுக்கு லேகிங் எங்க தெரியுமா வரும்?
பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் தான். நம்ம பிரெயின் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம பாஸ்ட் பண்ண தப்புகள், நம்ம பாஸ்ட்ல நம்ம ஃபீல் பண்ண இடங்கள், நம்ம ரெக்ரெட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம முண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால நம்ம கரண்ட் மொமெண்ட்ல இருக்கிற ஹாப்பினஸ் ஸ்பாயில் ஆகும். என்னோட லைஃப்ல என்னதான் நடக்குதுன்னு யோசிங்கன்னு சொல்லி ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்தாலும், என்னடா நம்ம லைஃப்ல நடக்குது? நம்ம ஏன் நம்மளுக்கு எல்லாமே இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்குது? ஹால்ஃப் ஆஃப் த ரியாலிட்டி ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஹால்ஃப் ஆஃப் த ரியாலிட்டி வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். நம்ம எதை நோக்கி போறோம்னே தெரியாம, அது இதனால தான் இருக்குமோ, இது இதனால தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளையே கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லா விஷயத்துலயும் கரெக்ட்டான சொல்யூஷன்ஸ் கிடையாம, மக்கார் பண்ணி இங்க இருக்கிறது அங்க போறது, அங்க இருக்கிறது இங்க போறது. வி டோன்ட் ஈவன் ஹேவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். இந்த ஓவர் திங்க்னால நம்ம கரண்ட் பிரசன்ட்ல இருக்கிற விஷயங்களே நம்ம நிறைய ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி நம்ம நிறைய கோ த்ரூ பண்ணிக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துல இப்போ அட்டென்டிவா இருக்கணும்னு நினைக்கிறோம்னு வைங்க. இப்போ நான் இப்போ போட்காஸ்ட் பண்றேன். ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ பீப்புள், உங்க எல்லாருக்கிட்டும் நான் பேசுறேன் அப்படின்னா, இந்த மொமெண்ட்ல ஐ ஷுட் கிவ் மை என்டையர் மைண்ட் டு திஸ். அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும். இதை விட்டுட்டு நான் உங்ககிட்ட பேசும்போது மண்டைக்குள்ள டடன் டடன் டன் டடன் டடன் ஓடிச்சுன்னா, என் மண்டைக்குள்ள ஓடுறது உங்ககிட்ட பேசுற மாதிரி பேச மாட்டேன். நான் கன்வே பண்ண விஷயத்த கரெக்டாக கன்வேயும் பண்ண மாட்டேன். ஸோ ஓவர் திங்ஸ் ஆல்வேஸ் ஸ்பாயில்ஸ் அவர் கரண்ட் டெசிஷன். நம்ம லைஃப் மோஸ்ட் ஆஃப் த டைம்ல ராங் டெசிஷன் எடுக்கிறதுக்கு காரணமும் ஓவர் திங்கிங் தான். பிகாஸ் வி ஆர் ஸ்ட்ரெஸ்ட் இன் டு ஒன் திங். அது இவ்வளோதான் மேட்டராகவே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் தான் ஒரு விஷயம், ஒரு ஒரு 2 நிமிஷத்துல முடிய வேண்டிய ப்ராப்ளமை அதை யோசிச்சு 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 அது எதனால வந்துருச்சு, ஏன் வந்துருச்சுன்னு அந்த ப்ராப்ளம் பெரிய விஷயம் மேட்டரே கிடையாது. அது இதனாலயோ அதனாலயோன்னு போட்டு இதுக்கா அதுக்கான்னு யோசிச்சு நம்ம மண்டையை மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். விச் இஸ் ஆல்வேஸ் மேக்கிங் ஆர் சான்ஸ் டு க்ரோ அஹெட். இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வி ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ். அதாவது எப்பவுமே நம்ம மைண்ட் எப்போ சும்மா இருக்கோம்னா, இஃப் வி டோன்ட் ஹேவ் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் நமக்கு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் நீங்கள் சும்மா உட்காந்திங்கனாலே உங்கள் மைண்ட் ஓவர் திங்க் ஸ்டார்ட் ஆகிடும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபோன் நோண்டும் போது நீங்கள் ஃபுல்லாக ஃபோனுக்குள்ளே தான் போயிட்டுருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் நோண்டும் போது அதுக்கு கண்டென்ட்ஸ், யூடியூப் லைக் அந்த மாதிரி அது நீங்கள் டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. என்ன உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. ஆனால் எப்போ யூ ஓவர் திங்க்னா when you travel. ஏன்னா லைக் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகிறவங்களா இருந்தீங்களோ, இல்லைனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாகவே இருக்கட்டுமே, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ரொம்ப ஃபோன் நோண்ட தோணாது. ஏன்னா லைக் வில் பி அவேர், எப்போ இறங்கணும் எங்கே இறங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அவேராகவே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் யுவர் மைண்ட் வில் பி ப்ராசஸிங். எல்லாமே ப்ராசஸ் பண்ணும். ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி பயப்படும். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் யோசிக்கிற விதம் உங்களுக்கே புரியாத ஒரு பயத்தை ஊட்டி விட்டுரும். அது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா, அது உங்களால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு யூ வில் ஸ்டார்ட் திங்கிங் ஆஃப் இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி பண்ணணும்னா, வி ஹாவ் டு டிஸ்ட்ராக்ட் அவர் தாட்ஸ். அதாவது ஏன்னா இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, இல்லை ரொம்ப டிப்ரெஷனில் ரொம்ப இதுவாக இருக்கிறவங்கலாம் தே வில் டூ சம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஜிம் போவாங்க, சைக்கிளிங் போவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பெயிண்டிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் கைண்ட் ஆஃப் அ மோட்டிவேஷன். என்னன்னா இப்போ ரொம்ப ஒரு மாதிரி லைஃப்ல ரொம்ப ஏதாவது பயங்கரமா ஃபீல் பண்ணி பயங்கரமா சோகமா யாராவது ரொம்ப க்ளோஸா இருக்கவங்கலாம் இழந்துட்டோம், அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக யோசிக்கவே மாட்டாங்க. தே வில் டைரக்ட்லி கோ டு ஜிம். பிகாஸ் தே வில் பி அதை வந்து அவங்க பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும், இல்லைனா அந்த மாதிரி அது மேபி இருக்கலாம், அந்த தாட்டும் இருக்கலாம், அது செகண்டரி தாட்டாக இருக்கலாம். பட் மேஜரான ப்ரைமரி தாட் என்னவா இருக்கும்னா, they should not think what's happening in their life. அதை பற்றி யோசிக்காமல் ஒரு மாதிரி ஓகே ஒரு கோல், ஓகே நம்ம இப்போ வந்துட்டு இவ்வளோ கிலோ இருக்கும், இந்த கிலோலேருந்து இவ்வளோ கிலோ குறையணும், இவ்வளோ இந்த பாடி ஸ்ட்ரக்சரில் இருக்கும், இந்த பாடி ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சருக்கு வரணும்னு சொல்லிட்டு யூ வில் செட் அ கோல் ஃபார் யுவர் செல்ஃப். அந்த கோல் தேடி தான் நம்ம போவோமே. ஸோ த பேசிக் பாயிண்ட் இஸ் யூ ஹேவ் டு செட் அ கோல் டு அவாய்ட் தி ஓவர் திங்கிங். ஏன்னா அது போகணும், ஓகே இன்னைக்கு அப்படி இருக்கணும், நம்ம அப்படி போகணும், அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டதையும் யோசிக்க மாட்டீங்க. ஓகே தான் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பட்டன் பண்ணிட்டு போயினே இருப்பீங்க. அதுதான் மேஜரான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஷுட் டேக் அவே. என்ன நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் போட்காஸ்ட்டில் வி ஷுட் லிவ் இன் த மொமெண்ட். வி ஷுட் நாட் லிவ் வித் ஃபியர். பயத்தோடு வாழவே கூடாது. நம்மளுக்கு பயம் ஒன்று வந்துருச்சுன்னா அது நம்மளுடைய நிம்மதியும் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளால எதையுமே ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. எவ்ரிதிங் இஸ் நாட் கண்ட்ரோலபிள். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். ஒரு தப்பு நடக்குது, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா யூ ஆர் ஜஸ்ட் லேர்னிங் அ லெசன் அவுட் ஆஃப் இட். யூ ஆர் ஜஸ்ட்
மேக்கிங் யுவர் லைஃப் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். ஒரு பெரிய ஃபெயிலியர் வருதுன்னா அக்செப்ட் த ஃபெயிலியர், லேர்ன் ஃப்ரம் தட் ஃபெயிலியர் அண்ட் யூ ஷுட் என்ஜாய் தி ப்ரெசன்ட். இந்த மொமெண்ட்டில் நம்ம எவ்வளோ கையில் இருக்குது, நம்ம கையில் இருக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு இல்லைன்றதை கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம கையில் இருக்கிற சந்தோஷம் பெரிய சந்தோஷம். அவங்கக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லைன்னு யோசிக்கக்கூடாது. நம்ம கையில் இருக்கிறது இட் இஸ் வெரி பிக். நம்ம கையில் இருக்கிறது ஒரு சில பேருக்கு கிடையாதுன்ற மாதிரி யோசிச்சோம்னா வி ஆர் ஸோ bigger than all people's. So இந்த ஓவர் திங்க் பண்ணுறனால we are just always keeping tired of our then. We are always making tired of ourselves. நம்ம பிரெயின் ஃபுல் கெப்பாசிட்டி எதில் யூஸ் ஆகுதுன்னா ஓவர் திங்க் பண்ணிகிட்டே யூஸ் ஆகிடுது. அதோட ஃபுல் கெப்பாசிட்டி நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்? நம்மளோட ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு, நம்மளோட மோட்டிவேஷனுக்கு, நம்மளோட ட்ரீமுக்கு, வாட் இஸ் யுவர் பேஷன், அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். லைஃப்பில் எல்லா ஒரு மொமெண்ட்டும் ஒரு லெசன் தான். ஓகேவா? எவ்ரி சிங்கிள் டே இஸ் அ லெசன். கெரியரில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் ஹானஸ்ட் வித் யுவர் ஒர்க் யூ ஷுட் ஃபீல் சாரி இஃப் யூ ஆர் நாட் டூயிங் ஒர்க் அண்ட் ஏர்னிங் மணி. கரெக்டாக? நீ உனக்குள்ள ஒரு கில்ட் இருக்கணும். நம்ம வேலை செய்யாமல் காசு வாங்குகிறோம். ஒரு சில பேர் ஓபி அடிச்சுலாம் காசு வாங்குவாங்க. ஓகேவா? அவங்களுக்குலாம் அந்த ஃபீல் வரவே வராது. வி ஷுட் பி ஹானஸ்ட் டு வாட் வி டூ. அன்றைக்கி நம்ம எதுவுமே கற்றுக்கல, வி ஆர் நாட் லேர்னிங் ஃப்ரம் சம்திங் அவுட் ஆஃப் இட்னா இட் இஸ் அ ஃபெயிலியர் அகெயின். ஸோ லைஃப்பில் எல்லா விஷயமும் இட் இஸ் அ லெசன். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்ட் என்னைக்கும் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப யோசிச்சு வி ஷுட் நாட் ஓவர் திங்க் ஆன் மிஸ்டேக்ஸ் வில் ஹேப்பன் பிகாஸ் வி ஆர் ஹியூமன். ஸோ அது ஒரு நேச்சுரலான ஒரு மென்டாலிட்டி நமக்கு நடக்கும். ஏன்னா நம்ம தெரிஞ்சு தப்பு பண்ணால் அது வேறு, அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் தெரியாமல் நம்ம எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டில் மிஸ் பண்ணும்போது, ஒரு ஒர்க்கே வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் வேலிடேட்டிங் ஆர் யூ ஆர் டெஸ்டிங் சம்திங், அங்கே ஏதாவது மிஸ் பண்ணி நீங்களே பார்க்காத மாதிரி ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. அது ஒரு மிஸ்ஸு நமக்கு ஒரு எரர் த்ரோ ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் லைக் இந்த மாதிரி ஒரு சினாரியோலையும் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வருமானு உங்களுக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் த்ரோ ஆகும்போது அது உங்கள் செக்லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் வராமல் இருக்குது நீங்கள் அதையும் ஒரு செக்காக வச்சுப்பீங்க. மிஸ்டேக்ஸ் புதுசாக வரும். அது நம்ம எப்போவுமே அந்த டைம் கடியாக தான் இருக்கும். பட் அதுக்காக ஐயோ நம்ம எதுவுமே ஒழுங்காக பண்ணலையா, எதுவுமே ப்ராப்பராக பண்ணலையா, யூ ஷுட் நாட் ஓவர் திங்க் ஆன் இட். மிஸ்டேக்ஸ் வில் ஹேப்பன் அண்ட் அது வந்துட்டு சார்ட் அவுட் அந்த டைம் கடியாக தான் இருக்கும்டா, இது நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மிஸ்டேக்ஸ் உண்மை சார்ட் அவுட் ஆச்சுன்னா அது உங்களோட செக்லிஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் யூ வில் ட்ரை. புது மிஸ்டேக்ஸ் வரும்போது யூ வில் ஆட் ஆன் டு யுவர் செக்லிஸ்ட் அண்ட் யூ வில் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். எங்கெல்லாம் செக்லிஸ்ட் வச்சு எங்கெல்லாம் அடி வாங்காது நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே, எல்லா இடத்துலையும் யூ வில் இம்ப்ரவைஸ் யுவர் செக்லிஸ்ட். அது வச்சு தான் யூ கேன் ஹேண்டில் ஆல் தி திங்ஸ் தட் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். ஸோ வி ஷுட் ட்ரை டு அவாய்ட் ஓவர் திங்கிங் மேக்ஸிமம். அப்போ தான் எல்லாமே நம்மளுக்கால ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, மொத்தமாக எப்படி சொல்லணும்னா, பாஸ்ட் என்ன ஃபியூச்சர் என்ன, கரண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மக்களே. ஓவர் திங்கிங்கை விட ஓவர் லிவிங் பண்ணுங்கள். லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் பாஸ்.